பவான்டாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதை கூல் ட்ரிங்க்னு சொல்லலாமா இல்லை கலர் தண்ணின்னு சொல்லலாமான்னு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ட்ரிங்க்ல 5 ஃபுட் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 ஃபுட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸ், அதாவது செயற்கையாக லேபில் தயாரித்த கெமிக்கல்ஸ். இதெல்லாம் எதிலிருந்து தயாரிக்கிறாங்க தெரியுமா? கோல் தார்ல இருந்தும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்தும் தான் இந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாமே தயாரிக்கிறாங்க. இதில் இந்த INS 122 இது பேர் கார்மோசைன். இது வந்து யூஎஸில் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு யூஸ் பண்ண அலௌடே கிடையாது. அப்புறம் இந்த INS 102, 124, 133 இந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ்லையும் சரி யூரோப்லையும் சரி கண்டிப்பாக ஒரு வார்னிங் லேபிளில் வந்து ஃபுட் ப்ராடக்டில் மென்ஷன் பண்ணணும். எப்படி சிகரெட்டில் வந்து ஸ்மோக்கிங் கில்ஸ்னு ஒரு வார்னிங் லேபிள் போட்டிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கலர்ஸை யூஸ் பண்ண ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஒரு வார்னிங் லேபிளை வந்து முன்னாடி போடணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஏன் DNA டேமேஜ் கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் இந்த ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாமே தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ். இதை ஏன் நம்ம எடுத்துக்கணும்? அப்புறம் நிறைய பேர் இதில் வந்து கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அவனே பாட்டிலில் போட்டிருக்கான் கண்டெய்ன்ஸ் நோ ஃப்ரூட் ஜூஸ் ஆர் பல்ப்புன்னு. இப்போ சொல்லுங்கள், இதை வந்து கூல் ட்ரிங்க்னு சொல்லலாமா இல்லை கலர் தண்ணின்னு சொல்லலாமா?